அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். நம்மில் அநேகர் ட்ரோஜான் குதிரையை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ட்ரோஜான் நாட்டிற்கும் கிரேக்க நாட்டிற்கும் இடையில் 10 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இரு தரப்பிலும் யாரும் ஜெயிப்பது போல இல்லை. ஆதலால் கிரேக்கர்கள் ஒரு தந்திரமான யோசனை செய்தார்கள். அதன்படி அவர்கள் போரில் போரிட்டு களைத்து போனவர்கள் போலவும், அதனால் அவர்கள் போரை கைவிட்டு தங்களிடத்திற்கு திரும்பி போவது போலவும் ட்ரோஜானியர் நினைக்கும்படியாகவும், அதற்கு அப்படி போவதற்கு முன் ஒரு பெரிய குதிரை ஒன்றை மரத்தால் செய்து யாரும் அறியாதபடி அந்த குதிரைக்குள் கிரேக்க போர் வீரர்கள் 30 பேர் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக உருவாக்கினார்கள். அந்த மரக்குதிரையில் அந்த 30 வீரர்களும் ஒளிந்து கொண்டார்கள். அதை அந்த இடத்தில் விட்டுவிட்டு மற்றவர்கள் படகில் ஏறி திரும்பச் செல்வது போல காட்சியளித்தார்கள். இந்த பெரிய குதிரையை கண்ட ட்ரோஜர்கள் இது என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். யாருக்கும் என்னவென்று தெரியவில்லை. அப்போது அங்கு ஒளிந்து கொண்டிருந்த ஒரே கிரேக்கனை கண்டார்கள். அவனை பிடித்து வந்து கேட்டபோது அவன், மற்ற கிரேக்கர்கள் என்னை வெறுத்தபடியால் என்னை இங்கு விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று கூறினான். இதுவும் தந்திரத்தில் சேர்ந்ததுதான். ஆகவே அவனிடம் இந்த குதிரை என்னவென்று கேட்டபோது, இது அத்தேனை கடவுளுக்கு காணிக்கையாக கிரேக்கர்கள் விட்டுச் சென்றது என்று கூறினான். கடவுளுக்கு என்று கூறின உடனே அவர்கள் அந்த குதிரையை, மிகவும் கனமானது, அதன் கால்களில் சக்கரம் கட்டியிருந்தது, மிகவும் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு தங்கள் நகரமாகிய ட்ராயின் உள்ளே கொண்டு சென்றார்கள். அந்த குதிரை உள்ளே நுழைய அதன் வாசலை உடைக்க வேண்டியதாயிருந்தது. அந்த குதிரையை அத்தேனை கடவுளின் கோவில் அருகே விட்டுவிட்டு இவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாட குடித்து வெறித்து கடைசியில் உறங்க ஆரம்பித்த போது குதிரையில் உள்ளே இருந்த 30 வீரர்களும் வெளியே குதித்து நகரத்தை காப்பவர்களை கொன்றுவிட்டு நகரத்தின் வாசலை திறந்துவிடவும், வெளியே அதற்கென்று காத்திருந்த கிரேக்க வீரர்கள் உள்ளே நுழைந்து ஒரு ஆண் விடாமல் எல்லா ட்ரோஜனையும் கொன்றுவிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளாக கொண்டு சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. இது உண்மையாக நிகழ்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் உண்டு. இந்த உலகம் என்ன கொடுக்கிறதோ அதை கண்டு ஏமாந்து போகக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:15-16 என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. உலகத்தில் உள்ளவைகள் கவர்ச்சியாக தோற்றமளிக்கலாம், எல்லாமே மிகவும் அருமையாக தோன்றலாம், மிகவும் சிறந்ததாக எண்ணப்படலாம். ஆனால் அவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.